நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். விட்ட அன்புக்குரியவர்களே, இன்றும் 16 இளமையை குறிக்கக்கூடிய வாக்கியம் சொற்றொடர். எப்பவுமே 16 இருப்பதற்கு எல்லோருக்கும் ஆசை இருக்கும். இன்றைக்கு உணவு மருத்துவத்துடைய 16வது நாள் பயணம். போன வகுப்புல நம்ம ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கான உணவை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். தலைமுடி, அதுல ஆரம்பிச்சோம் இல்லையா? அழகை பத்தி பேச போகும்போது எப்பவுமே அழகு தரக்கூடியது தலைமுடி தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு. அதுக்கப்புறமா தோல், அதுக்கப்புறம் நகங்கள். இன்னைக்கு அடுத்தது நகங்கள். நகங்களுக்கான உணவுகள். இப்ப தலைமுடிக்கு நம்ம என்னென்னலாம் உணவுகள் பார்த்தோம் போன வாரம். தலைமுடிக்கு நமக்கு புரோட்டீன் தேவைப்படுது, அயன் தேவைப்படுது, விட்டமின் ஏ தேவைப்படுது, சி தேவைப்படுது, டி தேவைப்படுது, இ தேவைப்படுது, பயோட்டின் தேவைப்படுது, ஜிங்க் தேவைப்படுது, அயன் தேவைப்படுது. ஃபேட் தேவைப்படுது. கரெக்டா? சிமிலரா தான் இருக்கும் நகைகளுக்கும். இதுலயே நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா புரோட்டீன் தேவைப்படுது, பயோட்டின் தேவைப்படுது, ஒமேகா ஃபேட் தேவைப்படுது, அயன் தேவைப்படுது, ஜிங்க் தேவைப்படுது. அவ்வளவு. இப்படி சொன்னாக்க போன வாரம் என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தர், நாங்க 6th ஸ்டாண்டர்ட்லயே அதெல்லாம் படிச்சுட்டோம். நீங்க என்ன 6ஆம் கிளாஸ் எடுக்கிறீங்களா? உணவு மருத்துவத்தில் நீங்க எடுக்க கிளாஸ் எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இந்த காலத்துல ஒரு லட்சம் கோடி வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் எப்படி நடந்து வந்தான்ற ஒரு வாழ்க்கை வரலாற்று நான் கேட்டுட்டு இன்னைக்கு போய் விட்டமின், அயன், ஜிங்க் அது எதுன்னு சொன்னீங்கன்னா நான் 6ஆம் கிளாஸ்லயே படிச்சுட்டு வந்தேன். இப்ப போய் இப்படி சொல்றீங்க மறுபடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அதை கிடைச்சது. உங்களுக்கு ஜிங்க் தேவைப்படுதா, பயோட்டின் தேவைப்படுதா, அயன் தேவைப்படுதா, அப்புறம் புரோட்டீன் தேவைப்படுதான்னு இடத்துல நான் போகவே இல்லை. நீங்களே அதை கண்டுபிடிச்சு. உங்களுக்கு 6ஆம் கிளாஸ் புக்கும் கையில இருக்குது, கூகுளும் கையில இருக்குது. அப்புறம் ஏன் இதுக்குள்ள நம்ம போகணும்? என்ன நானே கேட்டேன். தேவையில்லை, அவங்களே பதில் எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆதி மனிதன் வரலாறு யாருக்கும் தெரியாது இல்லையா? ஒரு உணவு மருத்துவத்துல நமக்கு சித்த மருத்துவத்தினுடைய பயன்களுக்கும் அது மாதிரி அக்குபஞ்சருடைய லிங்க் பண்ணி சொல்றதுக்கு யாருக்கும் தெரியாது இல்லையா? இந்த இடத்துல இதுதானே மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம தெரியப்படுத்துறது, புதுமைகள் நிறைந்த ஒரு வகுப்பாக இருக்கணும்ன்றதுனால இந்த பாயிண்ட்ஸை டெலீட் பண்ணிட்டு இந்த உணவுகளை பத்தி பார்க்க போகும்போது நமக்கு முதலிடம் வகிப்பது இறைச்சி, மீன்கள். நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னாக்க இறைச்சி, மீன்கள் மற்றும் போன வாரம் ஹைலைட் பண்ணி காட்டின ஒரு மேட்டர் அது டைப் மூட். அதுல சால்மன் மீன் அப்படின்றத பத்தி அதிகமாக சொல்லப்படுது. பொதுவா எல்லா மீன்களுமே நம்ம சாப்பிடலாம். மீன்கள்ல பொதுவா டெண்டர்னஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. தோலா இருக்கட்டும், நகங்களா இருக்கட்டும், முடி வளர்ச்சியா இருந்தாலும் எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகுது. அதே நேரத்துல தோலுக்கு சீ ஃபுட்ஸ், கடல் உணவுகள் தொந்தரவு கொடுக்குது. என்ன பண்ணுதுனாக்க வளர்ச்சியை தூண்டுகிறது. இந்த மீன்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா நம்ம யோசிக்கணும் நிறைய விஷயங்கள். அது என்ன பண்ணுதுன்னா growth இன்க்ரீஸ் பண்ணுது.
இப்ப அதே மாதிரி வந்து தோல் நோய்கள்ல வந்து இப்ப அரிப்புகளை ஏற்படுத்துதுன்னு சொல்ல போகும்போது அது வந்து ஒரு ஓவாமை ஏற்படுத்துது, அலர்ஜி ஏற்படுத்துது. அந்த உடலுக்கு ஏத்த மாதிரி அந்த உணவுகள் ஒத்துழைப்பு கொடுக்குறதில்ல. இப்ப கொஞ்ச காலத்துக்கு அதை அவாய்ட் பண்ணி வைக்கிறாங்க. நல்லா ஆழமா யோசிச்சோம்னு சொன்னா அது வந்து எதிர்பார்ட்டலை தான் கொடுக்குது. ஆனா வந்து அது வேற விதத்துல உடம்புக்குள்ள போய் பயணிக்குது. உடம்புடைய வாகு, உடல் வாகு, உடலினுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் மண்டலம் அது வேற வகையில கொண்டு போய் நிறுத்துது. அது வேற ஒரு சப்ஜெக்ட். அது இங்க அதை பேச முடியாது. நோய் மருத்துவத்துல அதனால வந்து அதை இன்னொரு சந்தர்ப்பத்துல பேசலாம். அது வேற ஒரு இடத்துல பேசலாம். இப்ப நமக்கு தேவையானது வந்து நகங்களின் வளர்ச்சிக்கு அதிகமாக தேவைப்படுகிறது எது? நீட்டு. ஏன் அப்படின்னு சொன்னா நகங்கள் வந்து வளர்ச்சி வந்து நகங்களோட லிங்க் எங்க ஆகுதுனாக்கா கல்லீரலோட கனெக்ட் ஆகுது. இப்ப அக்குபங்சர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நகமும் ஒரு ஒரு உறுப்பை காட்டுது. கட்டை வரலா இருந்தா நுரையீரல், லங்ஸ். ஆள்காட்டி வரலா இருந்தா லார்ஜ் இன்டெஸ்டைன். இந்த வரலா இருந்தா பெரிகார்டியம், ஹார்ட்டுடைய கவர். இந்த வரலா இருந்தாக்க அது வந்து மண்ணீரலோட கனெக்ஷன் ஆகுது. பிளஸ் பாடியோட டெம்பரேச்சர். இது வந்து ஹார்ட்டோட சிறுகுடலோட கனெக்ட் ஆகுது. பால் கட்டை வரல் அதே மாதிரி வந்து லிவர் அண்ட் ஸ்பிளீன் ரெண்டு உறுப்பு மண்ணீரலும் கல்லீரலும் சேர்ந்த ஒரு இடம் கால் கட்டை வரல்ல. இரண்டாவது வரலும் மூணாவது வரலும் சேர்ந்து இறைப்பை வெட்டி வரலும் அடுத்த வரலும் சேர்ந்து. நான்காவது வரல் பித்தப்பையோட கனெக்ட் ஆகுது. கால் சுண்டு வரல் பகுதி சிறுநீரகங்களோடு சிறுநீர் பையோடும் கனெக்ட் ஆகுது. இது அக்குபஞ்சர் சப்ஜெக்ட். ஆனா ஒட்டுமொத்தமாக நகங்களினுடைய குறைபாடுகள் நக வளர்ச்சியோ இல்ல விரட்டில் அதாவது உடையிறதோ இல்ல வந்து அதுல வந்து சொத்தையாகிறதோ இல்ல சீல் பிடிக்கிறதோ எப்படி இருந்தாலும் சரி அந்த வெளுத்து போறதோ பலவீனம் அடைகிறதோ இருந்தாலும் சரி எல்லாமே எதோட லிங்க் ஆகுதுன்னு சொன்னா கல்லீரலோட கனெக்ட் ஆகுது. லிவர். அப்ப லிவர் தான் என்ன பண்ணுது? லிவருடைய ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னாக்க டாக்ஸின் அப்சார்பர். நச்சுக்களை உள்வாங்க முடியுது. உடம்புல கழிவுகள் எப்படியெல்லாம் வெளியே போகுதுன்னா 4 வழிகள்ல வெளியே போகுது. ஒண்ணு வந்து பிரீத் அவுட், மூச்சு வெளியே விடுறோம் இல்லையா, அதன் மூலமாக கழிவுகள் வெளியே வருது. இரண்டாவது வகையான கழிவுகள் எப்படி வெளியே போகுது அப்படின்னு சொன்னாக்க மோஷன் வழியா வெளியே போகுது, மலத்தின் வழியாக வெளியே போகுது. மூன்றாவது விதமான கழிவுகள் எப்படி வெளியே போகுது? ஸ்வெட், நமக்கு வியர்வை மூலமாக வெளியேறுது. இந்த மூன்றுக்கும் ஒரு லிங்க் எங்க இருக்குதுன்னு சொன்னா அக்குபங்சர் மருத்துவம் சொல்லித்தரக்கூடிய காற்று தொடர்பான 2 உறுப்புகள் நுரையீரல், பெருங்குடல், லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் 2 உறுப்புகளோட கனெக்ட் ஆகுது. ஏன்னா தோலும் லங்ஸோட கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி மூச்சும் லங்ஸோட கனெக்ட் ஆகுது. மலம் கழித்தல் என்பது பெருங்குடலோட கனெக்ட் ஆகுது. ஆக இந்த 3 பகுதியான கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்பு மண்டலம். ஒரு உறுப்பு மண்டலம்னா 2 உறுப்புகள் சேர்ந்த ஒரு மண்டலத்தை நான் பேசுறேன். அது வந்து நுரையீரலும் காற்றின் மூலக்கூறுள்ள நுரையீரலும் பெருங்குடலும் சேர்ந்த ஒரு மண்டலம். அப்ப காற்று மண்டலத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இதுல வந்து கழிவுகளை வெளியேற்றுது. சரி, இந்த 3 பகுதியான கழிவுகளை வெளியேற்ற போகும்போது இதுல ஏதாவது குறைபாடு இருக்குமானால் 4வது பகுதி கழிவுகளை வந்து சிறுநீரகங்கள் சிறுநீர் வழியாக வெளியேற்றுது. 4 வழிதான் இருக்கு மொத்தமே. கிட்னி அந்த வேலையை பார்க்குது. பிளட் பியூரிஃபை பண்ணி அதோட கழிவுகளை வெளியேற்றுது. ஏன் ரத்தம் சுத்தம் இல்லாம போகுது? நம்முடைய செயல்பாடுகள்ல தேக்கம் அடையக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அது மூலம் வெளியேறுது. இந்த சிறுநீரகங்கள் மூலம் வெளியே போகாம மீதி ஏதாவது தங்கி இருக்குமானால் அவற்றை வந்து கல்லீரல் என்ன பண்ணுது? சுத்திகரிப்பு செய்கிறது. அது வெளியேற்றுதான்னா வெளியேற்றல, சுத்திகரிப்பு செய்யுது. எப்படி? தானே சாப்பிடுறது. கல்லீரலுக்கு உணவு எப்படிப்பட்ட உணவு தேவைப்படுதுன்னு சொன்னா கழிவுகள் தான் கல்லீரலின் உணவுகள். நம்ம நடமாட்டத்தில் பாக்குறோமே பன்றிகள். பன்றிகளோட உணவுகள் என்னது? கழிவுகள் தான் பன்றிகள் சாப்பிடும். சரி, அடுத்தது மீன்கள். அது தண்ணீர் இருக்கக்கூடிய அழுக்கதான்
மீன்கள் சாப்பிடும். அப்புறம் மீன் சின்ன மீனவே பெரிய மீன் சாப்பிடும், அது வேற விஷயம். ஆக கழிவுகளை எல்லாம் அது சாப்பிட்டு தண்ணி சுத்தப்படுத்துது. இப்போ அதே மாதிரிதான் நம்ம வந்து மீன்கள் சுத்தப்படுத்துறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. மூன்றாவது, இந்த கல்லீரல் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இதே மாதிரி பன்றிகளை போல, மீன்களை போல கழிவுகளை எல்லாம் தான் சாப்பிட்டுக் கொள்கிறது. இன்னும் கூடுதலான உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, ஒரு செடி நல்லா வளரணும்னு சொன்னா அது கழிவுகளை தான் அதுக்கு வந்து உணவா போடணும். எந்த மாதிரியான கழிவுகள்? இப்ப மாட்டு சாணி கொண்டு போய் போடுவாங்க, ஆட்டு புழுக்கைகள் எல்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி இயற்கை எரிவாயு அதெல்லாம் தெரியும் நமக்கு. இதெல்லாம் கொண்டு போய் போட்டாதான் பயிர் நல்லாக வளரும். அக்குபஞ்சர் மருத்துவம் எப்படி சொல்லிக் கொடுக்குதுன்னு சொன்னா, கல்லீரல் மரம் சார்ந்த உறுப்பு. இப்ப மரம், செடி கொடி எல்லாமே மரம் சார்ந்தது தானே. அது வளரணும்னா கழிவுகள் தானே போடுறோம். அப்ப அதே மாதிரிதான் கல்லீரல் எந்த விதமான கழிவுகள் உடம்புக்குள்ள தேங்கினாலும் எதெல்லாம் அதெல்லாம் உள்ள வாங்கிக்கும். சரி, கல்லீரலுக்கும் மரத்துக்கும் எப்படி அவங்க லிங்க் பண்றாங்க, எப்படிங்க அப்படின்னு கேட்டாக்க, இந்த நவீன காலத்துல 90% கல்லீரலை வெட்டிட்டாலும் திரும்பவும் கல்லீரல் வளர்ந்து முழு நிலைமைக்கு வந்துடும். இன்னைக்கு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப கல்லீரல் வெட்டிட்டாலும் மறுபடியும் வளரக்கூடிய ஒரே ஒரு உள் உறுப்பு எதுன்னு சொன்னா, கர்ப்பப்பையை வெட்டினா வளராது, பித்தப்பையை வெட்டினா வளராது, அப்பெண்டிசைட்டிஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்தா வளராது. எப்படி வெளி உறுப்புகள்ல முடியும் நகத்தையும் வெட்டினா வளருமோ, இதெல்லாம் வந்து இற செல்கள், இதை முடிஞ்சு போடுது. இது வந்து வெளியேற்ற வேண்டிய உறுப்புகள், இந்த கழிவுகள். ஆனா கல்லீரல் என்ன பண்ணும், அது தன்னுடைய உடம்பையே வெட்டி எடுத்துட்டாலும் திரும்ப வளரக்கூடிய ஆற்றல் இருக்குது. எப்படி செடியை வெட்டிட்டா திரும்ப வளருமோ அதே மாதிரி. ஒரு கரும்பு பயிரிட்டு வெட்டி எடுத்துட்டா மறுபடியும் கரும்பு வளரும். அதே மாதிரிதான் வளரக்கூடிய ஒரு உறுப்பு இந்த கல்லீரல். அதற்கான ஆதாரம் எது? உணவுகள் தான். இந்த கழிவுகள் தான் உணவு. அப்புறம் உடம்புல கழிவுகள் எங்க இருக்குது? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல செரிமானம் ஆகாத டிலே ஸ்டேஜ், அதாவது காலதாமதமாக செரிமானம் ஆக போகும்போது அது டிலே ஆகிட்டே இருக்கு சொன்னாக்க, உடம்ப வந்து ஸ்பாயில் பண்ணி உயிர் போயிட போகுதுன்ற இடத்துல வந்து அந்த பாதுகாப்பு கவசத்தை கல்லீரல் கையில் எடுக்குது. இந்த உணவுப் பொருள் நச்சா மாறிட்டு இருக்கு, நச்சா மாறுது, கெட்டு போகுது இல்லையா? உடம்புல வீட்டுல ஒரு பொருள் வச்சா கெட்டு போகுது இல்லையா? அதே மாதிரி உடம்புக்குள்ள குடல்ல உள்ள பொருளும் லேட்டா டிலே டைஜஷன் ஆச்சுன்னு சொன்னா கெட்டு போயிடும். அந்த மாதிரி தாமதமான டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுப் பொருளை கல்லீரல் அப்புறம் தான் சாப்பிடும். இது கெட்டு போச்சு, இந்த உடம்பை கெடுத்துரும். நம்ம சாப்பிடலாம்னு சாப்பிடுறோம். சரி, சாப்பிடுது, மிச்சம் என்ன பண்ணுது? அதுக்கு லோடு ஃபுல்லா ஆயிடுச்சு, என்ன பண்ணும்? அதனுடைய நிர்வாகம் எங்க இருக்கு உடம்புக்குள்ள அப்படின்னு சொன்னா தசைகள். இந்த தசைகள்ல போய் அது சேமிக்க வைக்க ஆரம்பிக்குது. இப்ப தசைகள்ல சேமிச்சு வைக்க போகும்போது என்ன ஆகுது? ஒபிசிட்டி, உடல் பருமன். உடம்பு வந்து பெருசு, உடம்பே பெருசாயிடும். ஃபர்ஸ்ட் வந்து வயிறு, தொப்பை, மேல் வயிறு, அடிவயிறு, அப்புறம் கை கால்கள், முகம், இப்படியே வந்து பெருசாயிட்டே போகும். ஒபிசிட்டி. ஒபிசிட்டியும் தாண்ட போகும்போதோ இல்ல ஒபிசிட்டி வந்து சில உடம்புகள்ல இருக்காது. அந்த மாதிரியான உடம்புகள் என்ன செய்யும் சொன்னா, உறுப்பு கட்டிகளாக மாற்றி சதை செஞ்சுச்சோம். உறுப்பு கட்டிகளையும் தாண்டி வேற எங்கேயா சேர்க்க முடியுமான்னு சொன்னா, கல்லீரலுக்குள்ளேயே வந்து அந்த கொழுப்புகள் படிய ஆரம்பிச்சு. கல்லீரலுக்கு வந்து அது சரியா வேலை செஞ்சுன்னு சொன்னாக்க, கொழுப்பெல்லாம் உருக்கி பித்து நீரா மாத்தி உடம்புக்கு வந்து உடம்பு ஹீட்டாக பாதுகாக்கக்கூடிய வேலை தான் கல்லீரல். ஆனா அதையும் தாண்டி அதனால முடியலன்னு சொன்னா தானே சாப்பிட்டுரும். அதனால அதுலயும் முடியலன்னு சொன்னா அது எப்படின்னா சதையில் சேர்த்து வைக்கும். அதெல்லாம் முடியலன்னு சொன்னா கொழுப்பு கட்டியா மாத்தி வைக்கும். அதுலயும் முடியலன்னு சொன்னா கல்லீரலையே கொழுப்புகள் தேங்க ஆரம்பிச்சிடும். ஃபேட்டி லிவர், ஹெபாட்டோமெகலி, கல்லீரல், பெருத்த கல்லீரல், இப்படி ஆயிடும். இதையும் தாண்ட போகும்போதுதான் கல்லீரல் செயலிழப்பு, கல்லீரல் புற்றுநோய். இவற்றுக்கெல்லாம் ஆதாரம், அடையாளம் கல்லீரல் எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிறோம்னு சொன்னா நம்முடைய நகங்கள். ஒட்டுமொத்தமாக எந்த நகத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த உடம்புல கல்லீரல் பாதிக்கப்பட ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். ஒரு நகமா டெவலப் பண்ணிட்டே போச்சுன்னா கல்லீரல் வந்து பழுதடைவது கூடுதல் ஆகிட்டே போகுதுன்னு புரிஞ்சுக்கிறோம். இப்ப
நகங்களை பாதுகாப்பதன் மூலமாக நம்ம எதை பாதுகாக்கின்றோம்? கல்லீரலை பாதுகாக்கின்றோம். கல்லீரலை பாதுகாப்பதன் மூலமா எதை பாதுகாக்கின்றோம்? நம்முடைய உயிரை பாதுகாக்கிறோம். அப்ப நகங்கள் பாதுகாப்பு என்பது உயிர் பாதுகாப்பு அப்படின்னு புரிஞ்சுன்னு சொன்னா, அழகுக்கு அழகு தரும் நகங்கள் நமக்கு ஆரோக்கியத்தையும் தருகிறது. அதை பராமரிப்பது நம்முடைய கட்டாயமான கடமை. அந்த இடத்த நம்ம புரிஞ்சோம்னு சொன்னா, நகங்களை டெய்லி பார்க்கணும். என்னாச்சு. ஏதாவது ஒண்ணுல நகங்கள்ல பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் பாழடைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். சரி, நகைப்பூச்சிக்கள் என்ன பண்ணுது? அந்த நகத்துக்கு போக ரத்த ஓட்டத்தை தடை பண்ணிடுது. அப்ப நீங்களாவே கெடுக்க போறீங்க. நல்லா இருக்கிற நேரத்துல வந்து நம்ம கெடுக்க போறது எதனாலன்னு சொன்னா நகைப்பூச்சிக்கள். நகைப்பூச்சிக்களை பேச வேண்டிய இடமும் இது கிடையாது. உணவு மருத்துவம் இது. இருந்தாலும் பேசிதான் ஆகணும். கையில தான் சாப்பிடுறோம் நம்ம. அதனால நகைப்பூச்சில இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் நகத்தின் மூலமாகவும் உடலுக்குள்ள போகுது. அப்புறம் நகங்கள் படக்கூடிய சோத்தின் மூலமாக உள்ள போகுது. சோத்துன்னு புரியுதா? என்ன எப்படி அசிங்கம்? உணவின் மூலமாக சொல்லுது. சாப்பாட்டின் மூலமாக உள்ள. அப்ப 2 வகையில நம்ம வந்து உடம்புல கெடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி தேவையில்லாத பொருள்லாம் உள்ள போகும்போது அது யாரு வந்து அதை சரி பண்ணி ஆகணும்? மறுபடியும் கல்லீரல் தான். கல்லீரலே நீ கெட்டு போயிட்ட, இன்னும் கெடுக்கிற மாதிரி அப்படின்றதான் அந்த நகைப்பூச்சி நம்ம காட்டுது. நகைப்பூச்சி விடுங்க. அதே மாதிரி இந்த கெமிக்கல் ஆட் பண்ணக்கூடிய என்னென்னலாம் பொருட்கள் இருக்குது? கலரிங் ஏஜென்ட்ஸ், டேஸ்டிங் ஏஜென்ட்ஸ், சுவை கூட்டக்கூடிய, நிறம் கூட்டக்கூடிய, நீண்ட நாள் பாதுகாப்பில் வைக்கக்கூடிய உணவுகள், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அப்புறம் ஃப்ரிட்ஜ்லயே வச்சுக்கிறது, அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு கெடாம வந்து அந்த வந்து பூச்சி மருந்து உரம்லாம் போட்டு இல்லைன்னா கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு பேக்கடு அப்படியே பிரிச்சுட்டா கட்டுறோம். பிரிக்காம வச்சுக்கணும்னு சொல்ற மாதிரி வேணா டின் பேக்கடு, கார்ட்போர்டு பேக்கடு, பாட்டில் பேக்கடு ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எல்லாமே கல்லீரலை கெடுக்கக்கூடிய உணவுகள் தான். உயிரோட இன்னைக்கு ஒரு வீடியோ அனுப்புற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அது எப்படிலாம் வந்து குடலுக்குள்ள போய் அந்த ஃபுட் எல்லாம் கிடைக்குதுன்றதை நான் உங்களுக்கு நீ ஷேர் பண்றேன். நீங்க இருந்துச்சுன்னா அதை பாருங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குற உணவுகள் எந்த அளவுக்கு குழந்தைகளை வந்து பாதிப்பு ஏற்படுத்த போகும்போது அந்த குழந்தைகள் வளர போகும்போது பிற்காலத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை சந்திக்கிறாங்க அவங்க அப்படின்றது வந்து நமக்கு வந்து அது நல்லா இருந்தது. அதை பார்க்க போகும்போது எனக்கு வந்து நகங்கள் ஞாபகம் வந்துச்சு. நம்ம நகங்கள் வந்து கொண்டு போனா கல்லீரல் போனோம். கல்லீரலை பத்தி பேசலாமா, நகத்தை பத்தி பேசலாமா? நகம் ஈஸியான விஷயம் தான். ஏன்னா போன வாரமே என்னவெல்லாம் பேசணுமோ அதுதான் இந்த வாரத்திலும் பேசுகின்றோம். அதனால போன வாரத்தில் நம்ம வந்து தலைமுடியை பத்தி பேச போகும்போது தலைமுடி ஆரோக்கியத்தினுடைய அடையாளம் அப்படின்னு பேசணும். அப்ப அது இளமையிலேயே தான் பாதுகாக்க முடியும். முதுமையானதுக்கு அப்புறம் பாதுகாக்க முடியாது. எது முதுமை? மனதிற்கு எப்போது முதுமை வருது அப்பதான் இப்போ நம்ம அதனால போன வாரம் பேசுற மாதிரி புரதம் தேவைப்படுது, இரும்பு தேவைப்படுது, துத்தநாகம் தேவைப்படுது, விட்டமின் ஏ தேவைப்படுது, சி தேவைப்படுது, டி தேவைப்படுது, இ தேவைப்படுது. அதுக்கப்புறமா வந்து வேற என்ன, ஒமேகா ஃபேட்டி தேவைப்படுது அப்படின்ற விஷயத்துக்குள்ள போய் மறுபடியும் 6ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டேஜ்ல கொண்டு போய் நிறுத்தாம தற்காலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றதோ 5000 ஆண்டுகள் முன்பாக அக்குபங்சர் மருத்துவம் எதை அடையாளம் காட்டியிருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இன்று நீங்கள் பெறுகின்றீர்கள். கல்லீரலை பாதுகாப்பதன் மூலமாக நகங்களை பாதுகாப்பதன் மூலமாக கல்லீரலையும் நாம் பாதுகாப்பதற்கான ஆயத்தங்கள் கையில் இருக்கின்றது. அதற்கான அற்புதமான நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் சொன்னாலே மீட்டை மீட் பண்ணணும். நீங்க டெய்லி வேணாம், நெய்வடி விட்டு மீன்கள் வந்து கொஞ்சம் டீப்பா நம்ம பேசுறோம், பார்க்கலாம். ஸ்கின் பத்தி பேசும்போது வருதான்னு பார்ப்போம். பேச்சு வரதுதான் வரும், என்ன இருந்தா அதான் வரும், தப்பு இருந்தா வரலாம். அடுத்ததாக வந்து முட்டையை பத்தி பேசியிருக்கோம். இப்படியே பேசிட்டு இருக்கீங்க சண்டே மாதிரி ஞாபகப்படுத்துறீங்க. சில பேருக்குலாம் ஆடி மாசம் கூழ் ஊத்துறதுனால அப்படி இப்படி இன்னைக்கு வந்து அது சொல்றாங்க. அப்படி பண்ணி அடையாம சரி வேணாம். பருப்பு வகைகள் தினந்தோறும் ஒரு அளவான பருப்பு நம்மளோட எவ்வளவு பருப்பு எடுத்துக்கலாம்ன்றதுக்கு அடையாளம் ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான் கைப்பிடி அளவு. பயிரோ பருப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு கைப்பிடி அளவு கட்டாயம் தேவை. கைப்பிடி அளவு கட்டாயம் தேவை என்ற வார்த்தையை சொல்லி வச்சுக்கோங்க. அது சுண்டலாகவும் சாப்பிடலாம், பருப்பு குழம்புலயும் போட்டுக்கலாம், இல்ல பருப்பு வேற ஏதாவது ஒரு சைட் டிஷ்ல கூட்டுல இல்ல வந்து துவையல்ல அப்படி போடலாம்.
அடுத்தது போன வாரம் வந்து என்ன கீரையை பத்தி பேசணுமோ அதே கீரை தான் நகங்களுக்கு பயன்படுகிறது. பச்சின்னு ஒட்டிக்கிற பச்சளை கீரை இது, பசலை கீரை, ஸ்பினாச். பயனை வந்து செந்தில் பண்ணி பிரெயினை செந்தில் பண்ணுது, அதனால நடைமுறை வளர்ச்சியை கொடுக்குதுன்னு போன வாரம் பேசணும் இல்லையா? அதே பசலை கீரை தான் இங்கேயும் இருக்கிறது. கீரை வகைகள் நகங்களுக்கு நல்லதுதான். ஆனா எந்த கீரை அப்படின்னு பார்க்க போகும்போது ஸ்பெசிபிக்காக பசலை கீரை ஸ்பெஷல் கீரையாக நமக்கு அடையாளம் காட்டப்படுகிறது. அதுக்கு அடுத்தது பழங்கள் அப்படின்னு பார்க்க போகும்போது நீர்ச்சத்துள்ள பழங்கள். நீர்ச்சத்துள்ள பழங்கள் என்னது? ஆல் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். எலுமிச்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு, அப்புறம் முலாம்பழம் கூட, பூசணி பழங்கள், அதாவது வெள்ளரி வகைகள்லாம். அப்புறம் விதைகள்ல வந்து பூசணி விதை, பம்கின் சீடு. நகங்கள் வரப்போகும்போது விதைகள் வருது, ஏன்னா விதைகள் கல்லீரலோட ஆதாரம். காய்கறிகள்ல வந்து மஞ்சள் பூசணி. மஞ்சள் பூசணியை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் ஏற்கனவே. இந்த மஞ்சள் பூசணி, சர்க்கரை வள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ. பூசணி விதைகளை விடவும் ஒரு விதை அதிகமாக நாங்களுக்கு பயன்படக்கூடிய விதைன்னு சொன்னா அது சூரியகாந்தி விதைகள். பூசணி விதை கூட அது வந்து செகண்டரியா தான் யூஸ் ஆகும். பிரைமரி சீடு அப்படின்னு சொன்னாக்க சன்ஃபிளவர் சீட்ஸ். அப்புறம் டார்க் கிரீன்ஸ், அதாவது டார்க் கிரீன் கலர் இருக்கக்கூடிய அந்த கீரைகள்லாம் வந்து கூடுதலாக நம்ம அதுக்கு வந்து பயன்படக்கூடிய கீரைகள் தான். இறைச்சி, மீன்கள், முட்டைகளை பத்தி பேசிட்டு போகும்போது எலும்புகள், எலும்பு சூப், போன் சூப்ஸ். அப்புறம் சிப்பிகள், மீன்களின் எலும்புகள், அது அது மூடிகள். இவைகளோட நகங்களுக்கு, நகத்தை போன்றதுதான் சிப்பிகள். சிப்பிகளை போன்ற அழகான நகங்கள், அதுக்கு சிப்பிகளும் உணவாக பயன்படுகிறது. அதுக்கப்புறமா எப்பவும் சொல்ற மாதிரி, எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரி, நீர்ச்சத்துள்ள உணவுகள், நீர்ச்சத்துள்ள காய்கள், பழங்கள், கீரைகள். இதை பத்தி எப்பவுமே தான் பேசணும். எப்போதும் பேசுவதுதான் இப்போதும் பேசணும். இப்போதும் பேசுவதுதான் இப்போது பேசுவதுதான் இப்போதும் பேசணும். பாதாம் கூட சேர்க்கலாம். தயிர் ஒரு முக்கியமான உணவு. நகங்களின் வளர்ச்சிக்கு தயிர் ரொம்ப அற்புதமாக பயன்படுகிறது. ப்ரோபயாட்டிக். ஐயோ அப்படின்னா சொன்ன சயின்ஸ் பத்தி பேசுறேன். வாய்மொழி தயிர் சேர்க்கலாம், அதோட முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இனிமே விட்டமின் ஏ, பி, சி, டி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், அதெல்லாம் புரோட்டீன், பயோட்டின் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒமேகா ஃபேட்டி அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப சொல்லக்கூடாது. இதற்கு அடுத்ததாக நகங்களுக்கு அதிகமாக மிக மிக பயனுள்ள உணவு தண்ணீர், தண்ணீர், தண்ணீர். எல்லாத்தையும் சாப்பிடணும். தண்ணி குடிக்காம விட்டுட்டீங்கன்னா எது எல்லாமே வேஸ்ட். இதெல்லாம் போய் உள்ள போய் நின்று இதெல்லாம் வந்து கெட்டு போய்
கல்லீரல் தான் மறுபடியும் என்ன பண்ணும், இதையும் ஜீரணமா. மீண்டும் ஒரு முறை கல்லீரலுக்கு நீ கெடுதல் பண்ண வேணாம். தண்ணி குடிச்சுமா இல்லையான்னு பார்த்துட்டே இருக்கணும் நீ. சொன்னதிலேயே ஹைலைட் வந்து தண்ணீர் தான். நகங்களின் வளர்ச்சிக்கு, நகங்களின் ஆரோக்கியத்திற்கு, நகங்களின் நலனுக்கு, உங்களின் நலனுக்கு தண்ணீர் அத்தியாவசியமான தேவைப்படுகிறது என்பதுதான் இந்த செய்தியின் சாரம். அடுத்ததாக இன்றைய உணவு. இந்த காய், இந்த பழம், இந்த கீரை இதற்கு பயனுள்ளதாக இருக்குது. இதுல வந்து பஜ்ஜி போடலாம், அவியல் செய்யலாம், கூட்டு வைக்கலாம், பொரியல் பண்ணலாம், வாழைப்பழம்ல போடலாம், பொரியலா பண்ணலாம், சிப்ஸ் போடலாம், லட்டு செய்யலாம், அல்வா செய்யலாம், வறுவல் பண்ணலாம், பொரியல் பண்ணலாம் சொல்லியாச்சு. சுழியம் சேர்க்கலாம். சுழியம் தெரியுமா? மாவுக்குள்ள ஸ்டஃப் வைக்கிறதா சுழியம். குலோப் ஜாமுன் செய்யலாம், ரோல் செய்யலாம், பான் கேக் செய்யலாம், பேன் கேக்கு, மில்க் ஷேக் பண்ணலாம். போண்டா செய்யலாம், குழிப்பணியாரம் செய்யலாம், சாலட் செய்யலாம், பாயசம் செய்யலாம், வேக வைத்து அப்படியே சாப்பிடலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உணவு இது. எவன் சாப்பிடலாம், ஜீரணமாகாது, செரிமான குறை ஏற்படும் பச்சையா சாப்பிட்டா. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உணவை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கேரட் போடுறாங்க ஆஃபரின், நீங்க வராம அது பெண்டிங்ல வைக்கிறோம் மேட்ல. கேரட், கேரட் ஒரு நல்ல உணவு. பெஸ்ட் செலக்ஷன். இன்னும் ஏதாவது வருதான்னு பார்ப்போம். ஃபைனல் செலக்ஷன். இது சதை வளர்ச்சிக்கு, என் குழந்தை மெலிஞ்சு போயிருக்குது அப்படின்னு சொன்னாலும் இது தரலாம். அதே மாதிரி எலும்பு எல்லாம் வீக்கா இருக்குது, வளையுதுன்னு சொல்ல போகும்போது எலும்பு வளர்ச்சிக்கும் இது பயன்படுகிறது. இதுல ஃபேட் கண்டென்ட் குறைவு, கொழுப்பு குறைவு. அதனால கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். இது கிளைசீமிக் இண்டெக்ஸ். ஓ, மறுபடியும் வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ். அதாவது சர்க்கரை நோயாளிகளுடைய அளவை பார்க்க போகும்போது இது குறைந்த சர்க்கரையே உடம்பில் தருகிறது என்பதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது ஏற்ற உணவு. அப்புறம் அந்த இரத்த குழாய், பெருந்தமனின்னு சொல்லக்கூடிய இதய இரத்த குழாய் வந்து அடைப்பு ஏற்படாமல் இந்த உணவு தடுக்குது. அப்போ ஹார்ட் அட்டாக் வராம சேஃப்டி பண்றதுல இது ஒரு பார்ட் ஒர்க் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி உள்ள ஆர்கன்ஸ்ல ஏதாவது ஸ்வெல்லிங் இருக்குது. ஸ்வெல்லிங்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? மெகலி உள்ள பெருசாயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெபாட்டோ மெகலினா கல்லீரல் வீக்கம், கிளீனோ மெகலினா மண்ணீரல் வீக்கம். அப்புறம் வந்து உள்ள குடல் எல்லாம் பெருத்து இருக்குது, வீங்கி இருக்குது, ஸ்வெல்லிங் இருக்குது, இன்டெஸ்டைன்ஸ்ல ஸ்வெல்லிங் இருக்குது. அதனால ஹெர்னியா கம்ப்ளைண்ட்ஸ் வருது, பிதுங்கிட்டு வருது. அப்படின்லாம் வந்து வீக்கங்கள், எந்த உறுப்புல வீக்கங்கள்னு சொன்னாலும் இந்த உணவு வீக்கங்களை குறைப்பதற்கு பயன்படக்கூடிய உணவு. ஸ்கின் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுது, ஸ்கின் டோன் பண்றதுக்கு இது பயன்படுகிறது. அதே மாதிரி வந்து கர்ப்பிணிகளுக்கும், கர்ப்பிணி தாய்மார்களுக்கும்
அவர்கள் சுமக்கும் கருவிற்கும் அதிக பயனுள்ளை தருகிறது. அதே மாதிரி குழந்தை பிறந்துட்டா 7வது மாசத்திலிருந்து இந்த உணவை கொடுப்பதன் மூலமாக அந்த குழந்தை பிற்காலத்துல வந்து உடல் நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் இது பயன்படுகிறது. பிற்காலத்துல உடல் நோய்கள் வராமல் தடுக்கணும்னா 7ஆம் மாசத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க குழந்தைக்கு. கருவுக்கு, அதாவது கர்ப்பிணி தாய்க்கும் பயன்படுது, கருவுக்கும் பயன்படுது. பிறந்துட்டா 6 மாசத்துக்கு அப்புறம் 7ஆம் மாசத்துக்கு இது வந்து உணவாகவும் பயன்படுகிறது. குழந்தை வளர்ச்சிக்கு பிற்காலத்தில் உடல் வந்து உடல் நோய்கள் வராமல் தடுப்பதற்கான ஆயுதமாக இது பயன்படுகிறது. ஆயத்தமாக 7ஆம் மாசம் தர வேண்டும் என்று செய்யும். எல்லாத்தையும் விட ஹைலைட்டா இளமையோடு இருப்பதற்கு மிகவும் பயனுள்ள உணவு. டெண்டர்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணும். தேங்காய்க்குள் இருக்கும் இளநீர் எப்படி என்றுமே இருந்து இளமையை தருகிறதோ அது போன்று நாம் மனிதன் இளமையோட இருப்பதற்கு எப்ப மனிதனுடைய மனசுக்குள்ள இருக்கிற வயசு இருக்கா, மனிதனுடைய மனசுல வயசு என்ன இருக்குது, எப்பவுமே 16 தான் நம்ம ஆரம்பிச்ச மாதிரி. அதே மாதிரி எப்பவுமே வந்து இளநீர் இளநீர் தான். அந்த மாதிரி இளநீரை போன்ற இதம் தரக்கூடிய இளமையை எப்போதும் நிர்வாகம் செய்வதற்கு பயன்படக்கூடிய உணவு. இந்த உணவு இனிமை நிறைந்த இந்த உணவு இனிப்பு உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வெள்ளைக்கிழங்குன்னு சொல்றாங்க. மோனிஷா, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள். பெறுகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானது. ஏன் இங்க நிறைவு செய்யறேன்னு சொன்னா, இது அவங்க வந்து சொல்லனா இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பேன். அவங்க வந்து சரியான பதில் சொன்னதுனால அந்த இடத்துல வந்து உணர்ச்சிவசப்பட்டு நான் கிளாஸ் படிக்கிறேன். பெறுகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானது. அவர்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரிய